அம்மன் மீடியா பார்க்குற எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய நாளாச்சு ஒரு வீடியோவில் போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு மகம் என்ற நட்சத்திரம் அவங்களுடைய வெற்றிக்கான வழிகள் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம். நிறைய பேர் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மக நட்சத்திரத்துல பிறந்த எக்கச்சக்கமானவங்க ரொம்ப துன்பத்திலையும் துயரத்திலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரங்கள் எல்லாமே கேது ஒரு நட்சத்திரமானதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான துன்பங்களும் துயரங்களும் வந்துகிட்டே இருக்கு. சில பேராவது குடும்ப பாரம்பரியமான சொத்துக்களை வச்செல்லாம் அவங்க ஒரு அளவுக்கு மேக்கப் பண்ணி போனா கூடிய மற்றவங்க ஒரு 99% ரொம்பவும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் இந்த ஆளாயிட்டு எத்தனை கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களா இருந்தா கூடியும் அவங்களுக்கு அந்த அவங்களோட நிலைமைக்கு ஏற்றபடி கஷ்டங்கள் தான் இருக்குது. அதுக்கான காரணம் கேதுவோட ஆதிக்கம் தான். கேது பகவான் என்றது ஒரு சீரோ கிரவுண்ட். அந்த கிரவுண்ட்ல நம்ம தனியா இருந்தா எப்படி இருக்கும் அதைத்தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு பெரிய கிரவுண்டுக்குள்ள யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அதே மாதிரி கழிக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தனியா தான் இருக்கிறோம். ஒரு ஃபுல் நைட்டு அல்லனா ஃபுல் டே 24 ஹவர்ஸ் நம்ம அந்த இடத்துல நம்ம தனியா இருந்தா, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, இது இல்லாம நம்ம அந்த இடத்துல அப்படியே இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? யாருமே இல்லை, யாருமே இல்லை, யாருமே இல்லை. இதைத்தான் வாழ்ற நீங்களும் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன் எனக்கு இப்படி வருது, ஏன் எனக்கு இப்படி வருது? எவ்வளவோ பேர் என்ன சுத்தி இருந்துறாங்க. அந்த கிரவுண்டை பத்தி நினைச்சு பாருங்க. எவ்வளவோ பேர் என்ன சுத்தி இருந்து எனக்கு என்னுடைய இதெல்லாம் பார்த்து என்னுடைய இருந்த எல்லாமே அவங்க ஏத்துக்கிட்டு எனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வேண்டியது என்கிட்ட இருந்த பணமா, என்னுடைய இருந்த வேலையா, என்னுடைய இருந்த உழைப்பா என்னெல்லாம் நீங்க அந்த இடத்துல நினைச்சு அந்த நினைப்பு தான் கேது உங்களுக்கு கொண்டு தந்துகிட்டு இருக்கிறது எப்படும். ஆனா நீங்க தான் அதை புரிய மாட்டேங்கிற. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்திலே வந்துகிட்டால் கேது கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால இந்த வருஷம் இந்த வீடியோ உங்களுக்காக செய்ய வேண்டியது கேது பகவானோட உள்ள ஒரு அருள் தான். உங்களுடைய பேசுங்க, இந்த மக நட்சத்திரக்காரர்கிட்ட நீங்க பேசுங்கன்னு அவர் தான் என்கிட்ட சொல்றாரு. அதனால கேளுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு எதிரியை மட்டும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. வேலை இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு மேலே இன்னொரு உங்களுக்கு துயரத்தை கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு அதிகாரம் பண்ணி உங்களை டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னா நீங்க அவங்கள எதிரியா பாருங்க. ஒரு படி நான் உன்னுக்கும் மேல ஒரு படி வரலன்னா நான் யாருன்னு காட்டுறேன்டா என்ன உள்ளுக்குள்ள ஒரு பகைய வளர்த்திக்கங்க. ஆனா அது அந்த மனுஷனோட தனிப்பட்ட முறையில ஆகக்கூடாது. வேலை இடத்துல நம்ம ஒரு பகையை வச்சுக்கிறோம். அந்த பகை கேது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேது பகையோட கிரகம் ஞானத்தோட கிரகம் தான். அப்போ நம்ம எந்த ஒரு நிலைமைக்கு ஒரு விஷயத்த பகையாக எடுத்துக்குவோமோ அந்த இடத்துல அவரு நம்மளை தூண்டி விடுவாரு. சரிடா, நீ நீ போட்ட அந்த சவால் அதுதான் தான் கரெக்டு, ஏதுக்குத்தான் பார்ப்போம்னு அவரு உங்களுக்கு முன்னுக்கு வரவங்கள முயற்சியை கொடுப்பாரு. கண்டிப்பாக ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள அதுக்கும் மேல போய் நீங்க சம்பளம் வாங்கி அதே சீட்ல உட்கார்ந்து அவங்களை ஆட்சி பண்ணும்படியாக இருக்கும். இது ஒரு வேலை இடத்தை பற்றி பேசினது. இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளுக்கானாலும் சரி, உங்களுக்கு யாரு துயரத்தை கொடுக்குறாங்களோ அவங்களை எதிரியா இருந்துச்சு எந்த கொள்கையால உங்களுக்கு அவங்க துயரத்தை கொடுக்குறாங்க அந்த இதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல ஒரு படி நீங்க உயரத்துக்கு வந்து அவங்கள ஆட்சி பண்ணும்படியாக நீங்க வருவீங்க. அப்போ எல்லா இடங்கள்லயும் நமக்கு யாரு நமக்கு சத்ருவா இருக்கிறாங்களோ அந்த இடத்துலதான் இந்த இவரு கேது வெற்றிக்கான பாதையை கொடுப்பாரு. அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க எப்போதுமே எல்லார்கிட்டையும் சத்தியமா தான் பழகுவீங்க. அதாவது பொய்யான ஒரு முகத்தோடைய பொய்யான பேச்சோ உங்ககிட்ட இருந்து வராது. யாராவது உங்ககிட்ட பொய்யாக இடவிட்டு வந்தா கூடியும் நீங்க அவங்கள தூக்கி எறிஞ்சுக்கிட்டு போற ஒரு நிலைமை தான் இருக்கு. அது யார் நண்பனா இருந்தாலும் சரி, குடும்பத்தோட கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா யாரா உறவுகளா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் என்று வந்துன்னா நீங்க அவங்கள தூக்கி எறிஞ்சுக்கிட்டு தான் போயிட்டே இருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கு. அதுவும் கேது பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். ஏன்னா சத்து தவறாமத்தான் போறீங்க. ஆனா உங்களை யாராவது ரொம்ப ஒசத்தி பேசினா அதாவது உங்களை புகழ்த்தினா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாம போகுது. அதனால உங்களை ரொம்ப ஒசந்தமான ஒரு இடத்துல வச்சு உங்களை பேசும்போது நீங்க அவங்க கூடிய நிற்பீங்க. ஆனா இல்ல 100 பேர் இருக்கிற இடத்துல உங்களை மட்டும் உங்களை ஹைப்பி பேசும்போது உங்களுக்கு தான் அங்க வெற்றி 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 என்ற ஒரு பானம் வரும். ஆனா உங்களை சுத்தி இருக்கிற நல்ல நண்பர்கள் சொல்லுவாங்க, அது தப்பு, நீ போகாதே, அது தப்பான ஒரு இடம்,
அது தப்பான ஒரு உறவு என்னெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, கேட்க மாட்டீங்க. ஆனா போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நினைப்பீங்க, ஐயோ முந்தைய அவங்க சொன்னாங்க நான் கேட்கல, இவங்க புகழ்த்தினால நான் மயங்கி போனேன். சரி, அந்த மாதிரி புகழ்த்தல்களுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் உங்கள் தோல்விக்கு முக்கியமான காரணமாகும். இப்போ வேலை இடங்கள்ல உங்களுக்கு அப்படி ஒரு புகழ்த்தல் வந்தா உங்களை அந்த இடத்திலேருந்து கொஞ்சமா கொஞ்சமா இறக்கிறதுக்கான ஒரு காரணம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது என்ன நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்போ என்ன அதை புரிஞ்சு நீங்க முன்னுக்கு வந்தா தான் வெற்றியே கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளுக்கா இருந்தால் கூடியும் நீங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட தான் இருக்கணும். யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கு போகக்கூடாது. வம்பு வழக்கு, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஒரு சின்னதான விஷயம் நீங்க உலக அளவுக்கு பெருசாக நினைப்பீங்க. உலக அளவுக்கு பெருசான ஒரு விஷயத்தை நீங்க சிறிது அளவுக்கு நினைப்பீங்க, தூசி அளவுக்கு நினைப்பீங்க. அங்கதான் உங்களுக்கு ரெண்டாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்டே இருக்குது. அந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் நீங்க விட்டுடணும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு நீ நிறைய பேர் வந்துட்டு நைட்டு தூக்கம் இல்லாத ஒரு நிலைமைக்கு வருதுண்டு. அதே மாதிரி பகல் வேலையில தூங்குவதும் உங்களுடைய ஒரு வேலையா தான் இருக்குது. அந்த மாதிரி எண்ணத்தையும் விட்டுருங்க. அது ஏன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போகும்போது அது உங்கள் வேலைக்கு வேட்டாக மாறி வரும் அந்த ஒரு எண்ணங்கள். நம்ம இந்தியாவில் வந்து மட்டும் நைட்டு தூங்குவோம், காலையில வேலைக்கு போவோம், அப்படித்தான் இருக்குது. இப்போ ஐடி ஃபீல்டுன்னா பிரச்சனை இல்லை, வேலை தானே நடக்குது என்று போயிட்டான் அப்படி சொல்லலாம். மற்றபடி யாரும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வச்சு ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் வேட்டாக வரும். பணம் சம்பந்தப்பட்ட இடத்துலையும், வேலை சம்பந்தப்பட்ட இடத்துலையும், குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் வரும். அதாவது காலையில விடியகாலம் எந்திரிச்சு காலையில உள்ள காரியங்கள் வந்து பார்க்காம உள்ள காரியங்கள் எல்லாம் நடக்கும் வீட்டுல. எங்கே கேட்டா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். அது கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக சம்பவம். அது பிரச்சனைகளுக்கு இடம் வைക്കുകயும் செய்யும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்க மாற்றலாம். அதே மாதிரி மைக்ரேன் உங்களுக்கு அடிக்கடி வந்து போயிட்டே இருக்கு. ஏன்னா நீங்க தேவையில்லாம சிந்தனைகளை வார்த்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் முக்கியமா நினைக்க வேண்டியது, இந்த இடம் சென்சிட்டிவான இடம், பகவானோட திருக்கண் மாதிரியான ஒரு இடமாக தான் இருக்குது உங்களுக்கு. அதாவது அந்த இடம் உங்களுக்கு எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். பகவானோட கண் மாதிரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும், ரன் செய்துட்டே இருக்கேன். அப்ப இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது உங்களுக்கு தலைவலி வந்துகிட்டு தான் இருக்கேன். அதனால இங்க இருந்து இந்த பாகத்துக்கு வந்து கழுத்து நரம்பு வலி வர்ற அளவுக்கு உங்களுக்கு வலி வந்துகிட்டு தான் இருக்கும். சில பேருக்கு வந்து கேன்சர் மாதிரியான நோய்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. டியூமர் மாதிரியான நோய்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அது உங்களோட சிந்தனைகள் தான் உங்களை அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரும். தேவையில்லாம சிந்தனைகளை வளர்த்தி உங்கள் மனதை குழப்பத்துல கொண்டு வந்து உடம்ப கெடுத்து வைக்காதீங்க. அப்ப இது எல்லாம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய காரியங்கள் தான் நான் இப்ப சொல்றது. அதனால உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி கிடைக்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், காரணம் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக ஆட்டி படைக்கிறது கேது. இந்த கேது என்ற கிரகம் உங்களை படைக்கும் போது நீங்க எப்போதும் ஞானத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு இடத்தை கொடுப்பாரு அவரு. அது எந்த ஒரு திசை நடந்துகிட்டு இருந்தாலும் அவர் அப்படித்தான் நினைப்பாரு. ஏன்னா நான் இருக்க இடம் ஞானத்தோடைய இடம் ஆனதுனால இவங்களை ஞானத்துக்கு தான் கொண்டு வருவேன். அதாவது நமக்கு வந்துட்டு அறிவை கொடுப்பாரு. அப்போ இப்போ இந்த ஒரு வீடியோ பார்க்குற நிலைமைக்கு வர நீங்கள் அறிவு எல்லாம் எவ்வளவோ நேடியாச்சு, உங்களுக்கு கிடைச்சாச்சு, எவ்வளவோ அனுபவிச்சாச்சு, நிறைய பட்டாச்சு, கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே பட்டாச்சு. அப்போ அது எல்லாம் தான் நம்மளுடைய அனுபவமாக எடுக்கணும். வேலை இடத்துல, குடும்பத்துக்குள்ள, எல்லா நண்பர்கள் இடத்துல, எல்லா இடத்துலையும் நல்ல நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சாச்சு. அப்போ இனி இந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க போகுது. அப்படி என்றால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்க கடவுளை கும்பிட்டு இதுவரை எதுவும் கிடைச்சிருக்கவே செய்யாத, கிடைச்ச இதே இல்லை உங்களுக்கு. அதனால கேது இதுக்கெல்லாம் ஒரு தடையே வச்சிருப்பாரு. கேது வந்துட்டு ஒரு தடை வச்சிருப்பாரு உங்களுக்காக. அந்த தடைகள் எல்லாம் விட்டு விலகியாச்சு. அப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், கடவுளை உங்களுக்கு வேலை ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலையோ நீங்க என்ன செய்யணும், நீங்க பகவான் கிட்ட பேச வேண்டியது இப்படி, கடவுளே, கேது பகவானே, ஆண்டவனே, நீ செஞ்ச புண்ணியத்தால நான் நிறைய ஞானத்தை கத்துக்கிட்டேன், என்னை சுத்தி இருந்தவங்களை நான் உணர்ந்துக்கிட்டேன். எனக்கு இப்போ நான் இருக்கிறது என்ன வேலையோ அந்த வேலையே எனக்கு போதும். நான் ப்ரமோஷனுக்காக ஆசைப்பட்டது என்னுடைய தப்பு. அது ஞானத்தை உணராததுனால நான் நினைச்சது
என்னுடைய தப்பு. அதனால நீ கொடுத்த இந்த வேலையே எனக்கு போதும், எனக்கு அந்த வேலையை வேண்டாம். கண்டிப்பாக ஒரே வருஷம் அதுக்குள்ள அந்த சேர் உங்களா தேடி வரும். ப்ரமோஷன் வந்தாச்சு, உன்னுடைய சீட்டு இந்த இடத்துல மாறப்போகுது, சம்பளம் ஏறப்போகுதுன்னு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, ஆண்டவங்கிட்ட இந்த மகன் நட்சத்திரம் சொல்லுங்க. ஆண்டவனே, நீ கொடுத்த வாழ்க்கை எல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் தந்தது, நிம்மதியை கொடுத்தது. என் கணவன் மனைவி நாங்க 2 பேரும் ஒன்னாகத்தான் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கையா. கேது பகவானே, இந்த வாழ்க்கையே இப்படியே போகட்டும். எனக்கு சந்தோஷம்தான். இனி எனக்கு எந்த வித ஆசைகளும் இல்லை. நாங்க இப்படியே இருந்துக்கிறோம். நான் இப்படியே தான் வாழ்ந்துக்கிறோம். கண்டிப்பாக மறு நிமிஷம் உங்களுக்கு கால் வரும். நீங்க நினைச்சு பார்க்காம எதிர்பார்க்காத அந்த ஒரு கால் உங்களை தேடி வரும். அப்போ பகவான் ஆண்டவன் நீங்க எந்தெல்லாம் கடவுளை கும்பிட்டீங்களோ அந்த கடவுள்களெல்லாம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்படியாக உங்களுக்கு வரத்தான் போகுது. அப்போ கேதுவோட கடமையை முடிச்சாச்சு. அப்போ நீங்க அவர் ஆசைப்பட்டபடி எல்லாம் வாழ்ந்தாச்சு. உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாச்சு, அறிவை கொடுத்தாச்சு. எனக்கு இதெல்லாம் போதுமப்பா என்று சொல்ற வர அவரு நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அதனால நீங்க செய்ய வேண்டியது, பகவானே நீ கொடுத்ததெல்லாம் நன்மையப்பா, பொன்னப்பா, தங்கம் எல்லாம் தான் நீ எனக்கு கொடுத்தது. உசுறு மட்டும் தான் மிஞ்சுது. இருந்தாலும் நான் எல்லாத்தையும் உணர்ந்துக்கிட்டேன் கேது பகவானே என்று கும்பிட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களை தேடி நீங்க எந்த கடவுளை கும்பிட்டியோ அந்த கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கத்தான் போறாங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கடன் தொல்லைகள் இருக்குதா, அது தீரப்போகுது. நான் சும்மா சொல்லல, ராசியை பத்தி பேசல. உங்க நட்சத்திரத்தோட அதிபதி என்ன சொல்றாரோ, உங்ககிட்ட என்ன சொல்றாரோ அதுதான் உங்ககிட்ட பேசுறேன். அதனால ஒரு இடம் சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் இருக்குதா, குடும்ப இடத்துல பிரச்சனை இருக்குதா, பிள்ளைங்கள் இடத்துல பிரச்சனைகள் இருக்குதா, உங்க குடும்பபரமாயிட்டு உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகளா, அப்பா அம்மா உறவு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனைகளா, எந்த பிரச்சனைகளும் ஆகட்டும், நீங்க எந்த கடவுளை கும்பிட்டியோ அந்த கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுக்க போகுது. நீங்க வெற்றி மேல வெற்றியாகத்தான் வர போறீங்க. மகம் என்றால் உலகம் என்று, அதாவது மகம் நட்சத்திரத்துல பிறந்தால் அவர் உலக அளவுக்கு அவங்களால என்ன வேணுமானாலும் சாதனையால கொண்டு வர முடியும்னு தான் சொல்றாங்க. இது பாக்குறது ராஷ்டிரிய, அதாவது இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஆளுங்களாக யாராவது இதுல இருந்தா அவங்களுக்கான ஒரு சீட்டு கிடைக்க போகுது. அவங்களும் வெற்றிகரமான வாழ்க்கை. அப்பா போதும் அப்பா, நானே இப்படியே வாழ்ந்துக்கிறப்பா, அடிகொண்டு நானே வாழ்கிறேன், எனக்கு எந்த இடமும் வேண்டாம், எந்த சீட்டும் வேண்டாம். கண்டிப்பாக ஒரு சீட்டு அவங்களுக்காக இருக்குது. அதே மாதிரி சிறிது அளவுக்கு இருக்கும் அவங்களிலிருந்து பெரிய அளவுக்கு இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. எப்பா கேது பகவானே, எனக்கு எல்லாம் போதுமப்பா, போதுமப்பா, போதுமப்பான்னு போட்டு மண்டி போடுங்க. கணபதி பகவான் இருக்கிற விநாயக பெருமான் இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்க மண்டி போடுங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கமே திரும்பத்தான் போகுது. ஏன்னா அப்போ ஒரு இது கூட செய்ய வேண்டிய நினைச்சா, கணபதி பகவானுக்கு நீங்க ஏதாவது நைவேத்தியத்தை கொடுக்கணும். எப்போ ஆனாலும் சரி, பகவானை பார்க்க போனா தேங்காய் மட்டும் வாங்கிட்டு போவாதீங்க. தேங்காய் நம்மளோட கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் எப்படி இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்காக 2ஆ உடைஞ்சா ஒரு பங்கு, 3ஆ உடைஞ்சா ஒரு பங்கு, 4ஆ உடைஞ்சா ஒரு பங்கு, செதறுனா ஒரு பங்கு, இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு நம்மளே தெரிஞ்சுக்கணும். இப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தேங்காயை உடைக்கணும். பகவானுக்காக தேங்காய் உடைக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வழி சரியா, நான் இப்ப எடுத்த வழி சரியா என்னோட இதுக்கு. அப்போ அதுக்கும் தேங்காய் பகவானுக்கு உண்ணியப்பம், அதே மாதிரி ஆடை, அவிழ், இந்த மாதிரி எல்லாம் பல கோயில்ல பல விதத்துல கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது நீங்க கொடுங்க. யானைகளை பார்த்தா யானைக்கு பழத்தை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை தான் கொடுக்கும். அதே மாதிரி கணபதி பகவான் விநாயக பெருமானை சார்ந்த எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கேது விநாயக பெருமான் என்பதனால. அப்போ எல்லாருமே இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரு இந்த மாதிரி வாழ்க்கையில துயரப்பட்டு இருக்குவீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி தான் வரும். பொய்யான முகத்தோட மறைஞ்சிருந்து நான் உங்ககிட்ட சொல்லல, உண்மையான முகத்தோடு கூடி எளிமையாகத்தான் பேசுறேன். இது யோகீஸ்வரனோட அருள் இருக்கிறதுனால தான் அவர் என்ன பேச வைக்கிறாரு. கண்டிப்பாக இது உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். மகம் உலகம், அதுதான் வெற்றி.